தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 14/8/2014 முதல் 20/8/2014 வரை இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். சந்திரனுடன் கேது கூடியிருக்கிறார். இதனால் எதிர்பாராத செலவுகள் வார ஆரம்பத்தில் உண்டாகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு இடம் மாறுவதால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். ஓரிரு எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். வார பின்பகுதியில் பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். சுக்கிர பலம் காரணமாக கலைத்துறையினருக்கு செழிப்பான பாதை தெரிய வரும். சூரியன் 17ஆம் தேதி முதல் 5ஆம் இடம் மாறுவதால் ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு தக்க தருணத்தில் உதவி புரிவார்கள். சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் உலவுவது விசேடமாகும். நல்ல தகவல் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஜல பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 12ஆம் இடம் மாறுவதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வார பின்பகுதியில் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசியில் உலவும் நிலை அமைவதாலும் அது அவருக்கு உச்ச வீடு என்பதாலும் மனத்திற்கு இனிய சம்பவங்கள் நிகழும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள். 3இல் குரு இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. 6இல் செவ்வாயும் சனியும் இருப்பதால் துணிச்சலான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். 17ஆம் தேதி முதல் சூரியன் 4ஆம் இடம் மாறி தன் சொந்த வீட்டில் உலவும் நிலை அமைவதால் புதிய சொத்துக்கள் சேர வழி பிறக்கும். குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. வேதம் படித்தவர்களுக்கும் வேதம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் உதவி செய்யவும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். தொழில் ரீதியாக ஓரிரு நன்மைகள் ஏற்படும். பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு ஆகியவற்றை பெற சந்தர்ப்பம் கூடி வரும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 11ஆம் இடத்தில் உலவுவதால் பொருளாதாரம் உயரும். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் நிகழும். வார பின்பகுதியில் சந்திரன் 12ஆம் இடம் மாறுவதால் சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். 17ஆம் தேதி முதல் சூரியன் 3ஆம் இடம் மாறி பலம் பெறுவதால் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். அரசு சம்பந்தமான காரியங்களில் அனுகூலமான போக்கை காணலாம். முக்கியமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் குதூகலம் கூடும். பல வழிகளில் பணம் வந்து சேரும். சனிக்கும் செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் உலவுவதால் புனிதமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தெய்வ பணிகள், தர்ம பணிகள் ஆகியவற்றில் நாட்டம் அதிகரிக்கும். தொலைதூர தொடர்பு மூலம் ஒரு எண்ணம் நிறைவேறும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு வருவதால் தொழில் ரீதியாக ஓரிரு நன்மைகள் உண்டாகும். வார பின்பகுதியில் சந்திரன் 11ஆம் இடம் மாறி பலம் பெறுவதால் முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். ஆதாயம் கூடும். மதிப்பு உயரும். உடல் நலம் சீராகும். 4இல் செவ்வாயும் சனியும் இருப்பதால் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். வார ஆரம்பம்
சுமாராகவே இருக்கும். மனத்தில் ஏதேனும் சலனம் ஏற்படும். வார நடுப்பகுதியிலிருந்து நல்ல திருப்பம் உண்டாகும். நற்காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். 12ஆம் இடத்தில் கிரகங்கள் கூடியிருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் உலவுவதால் புதியவர்களிடம் அதிகம் நெருக்கம் வேண்டாம். எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. சர்ப்ப சாந்தி செய்து கொள்ளுங்கள். நாகரை வழிபடுவது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் உலவுவது விசேடமாகும். காரியத்தில் வெற்றி கிட்டும். நல்லவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கூடும். வார நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எதிலும் வேகம் கூடாது. விவேகம் அவசியமாகும். வார பின்பகுதியில் சந்திரன் 9ஆம் இடம் மாறி பலம் பெறுவதால் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். 17ஆம் தேதி முதல் சூரியன் 12ஆம் இடம் மாறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்ளவும். 2இல் சனியும் செவ்வாயும் இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். சனிக்கும் செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறனை நீங்கள் பெறுவீர்கள். தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். புதிய பதவிகள், பட்டங்கள் ஆகியவை சிலருக்கு இப்போது கிடைக்கும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 7ஆம் இடம் மாறுவதால் கணவன் மனைவி உறவு நிலை சீராக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். நல்லவர்கள் அல்லாதவர்கள் தொடர்பு கூடாது. 12இல் ராகு இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. 17ஆம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் மாறுவதால் அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிட்டும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். சனிக்கும் செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். விருச்சிக ராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். குரு சந்திரனை பார்க்கிறார். இதனால் வார ஆரம்பத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மக்களால் பெற்றோருக்கும், பெற்றோரால் மக்களுக்கும் அனுகூலம் உண்டாகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 6ஆம் இடம் மாறுவதால் எதிர்ப்புகள் சற்று குறையும். வார பின்பகுதியில் சந்திரன் 7ஆம் இடம் மாறி பலம் பெறுவதால் கணவன் மனைவி உறவு நிலை திருப்தி தரும். நல்லவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். நற்பணிகளில் ஈடுபாடு கூடும். பயணத்தின் மூலம் ஒரு காரியம் நிறைவேறும். செவ்வாயும் சனியும் 12இல் இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிலும் நிதானமாக ஈடுபடவும். சனிக்கும் செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். வார ஆரம்பம் சற்று சுமாராகவே இருக்கும். வார நடுப்பகுதியிலிருந்து நல்ல திருப்பம் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். மக்களால் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். வார பின்பகுதியில் பண நடமாட்டம் அதிகரிக்கும். முக்கியமான காரியம் ஒன்று நிறைவேறும். ராசிநாதன் குரு 8இல் இருப்பதால் உடல் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. 17ஆம் தேதி முதல் சூரியன் 9ஆம் இடம் மாறுவதால் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தந்தை நலம் சீராகும். தந்தையால் அனுகூலமும் உண்டாகும்.
குருவுக்கு பிரீதியாக வேத விற்பனர்களுக்கு உதவி செய்யவும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். முக்கியமான தகவல் ஒன்று வந்து சேரும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் அனுகூலம் உண்டாகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 4ஆம் இடம் மாறி செவ்வாய் சனி ஆகியோரது பார்வையை பெறுவதால் புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு உண்டு. வார பின்பகுதியில் சந்திரன் 5ஆம் இடம் மாறுவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். முக்கியமானதொரு எண்ணம் ஈடேறும். 7இல் குரு இருப்பதால் நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். 17ஆம் தேதி முதல் சூரியன் 8ஆம் இடம் மாறுவது விசேடமாகாது. உடல் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சூரியனுக்கும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பிரீதி பரிகாரங்கள் செய்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரனும் கேதுவும் உலவுகிறார்கள் என்றாலும் குருவின் பார்வையை பெறுவதால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 3ஆம் இடம் மாறுவதால் துணிச்சலான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வார பின்பகுதியில் புதிய பொருட்களும் சொத்துக்களும் சேரும். குரு 6இல் சுக்கிரனுடன் கூடியிருப்பதால் சுபகாரியங்கள் நிகழ குறுக்கீடுகளும் தடைகளும் இருந்து வரும். பொருள் கொடுக்கல் வாங்கல் எண்ணங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு சோதனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது அவசியமாகும். குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் உலவுகிறார். சந்திரனை குரு பார்க்கிறார். இதனால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மக்களால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் அனுகூலம் உண்டாகும். புத்திசாலித்தனத்தால் ஓரிரு சாதனைகளை ஆற்றுவீர்கள். வார நடுப்பகுதியில் பணவரவு சற்று கூடும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். வார பின்பகுதியில் முக்கியமான தகவல் ஒன்று வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் அளவோடு உதவுவார்கள். அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. 8இல் சனியும் செவ்வாயும் இருப்பதால் எக்காரியத்திலும் நிதானமாக ஈடுபடுவது அவசியமாகும். அவசர போக்கு அடியோடு கூடாது. சனிக்கும் செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. பொதுவில் இந்த வாரம் கடக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்களுக்கும் சுபபலங்கள் கூடும் என்றாலும் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ஆலய தரிசனம் விசேடமாகும். பெரியவர்களின் ஆசிகளை பெறுவதும் நல்லது. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.